இன்றைக்கி ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ரொம்ப பரபரப்பாக பேசக்கூட ஒரு நியூஸ். ஒரு பாப்பாவை ரேப் பண்ணி ஒரு சாக்கடையில் போட்டிருக்காங்க. ஹேஷ்டேக் போட்டு நம்ம பேசுவோம், திரும்ப அதை நடக்கும், திரும்ப அதை பற்றி பேசுவோம். இதுக்கு ஒரு முடிவே இல்லைல்ல. எவ்வளோ நடந்தாலும் இந்த கவர்மெண்ட் அமைதியாக தான் இருக்கும்ல. ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு என்ன நோவுதுன்னு தெரியல. என்னவோ டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் ஒரு சட்டத்தை இவங்களால போட முடியல. டெக்னாலஜி வளர வளர நாடு ரொம்ப சீரழிஞ்சு கெடுது. குழந்தைங்க பாவம், அதுக்கு எதுவுமே தெரியாது. இப்போலாம் குழந்தைங்கள வெளியே அனுப்பவே பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்றோமோன்னு தோணுது எனக்கு. நான் போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன், இந்தியா ஒரு காம வெறி பிடிச்ச நாடு அப்படின்ட்டு. அது கரெக்டாக ஆகுதுல்ல. இந்தியான்ற பதில் காம வெறி பிடிச்ச நாடு அப்படின்னு மாற்றிக்கலாம். உண்மையிலே இதுக்கெலாம் எப்போ தீர்வு கிடைக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே இவங்களை கண்டுபிடிச்சாலுமே என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க. அது ஒரு தண்டனையாங்க. ஜெயிலில் போய் அவன் நிம்மதியாக தானே இருப்பான். அதெல்லாம் அவனுக்கு தண்டனைன்னு ரியலைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு பச்சை குழந்தை எப்படி இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி அவனுக்கு அரிப்பதுன்னா அவங்க பொண்டாட்டி இருக்கும்ல, அசிங்கமாக தோணுங்க, அசிங்கமாக பேசணும்னு தோணுது. அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரும். எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னா, நானும் ஒரு குழந்தைய பெற்றிருக்கேன், அவளும் பொண்ணு தான். சப்போஸ் அந்த வீட்டில் நடந்தது, சப்போஸ் நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க கூட முடியலங்க. அந்த மாதிரி ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பாப்பாவை பார்க்கும்போது. கடுமையான சட்டம் வந்தால் தான் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை பாருங்கள்.